நமக்காக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். பாருங்களேன், இந்த பந்தி தேவனண்டை நம்மை கிட்டி சேர பண்ணி ஒரே குடும்பமாய் மாட்டிச்சு இல்ல? இந்த ரத்தத்தினாலே, ஒரே ரத்தத்தினாலே உலகம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகளை, கர்த்தரை நம்பின அத்தனை பேரையும் அதை கழுவி சுத்திகரித்து தேவனண்டை கிட்டி சேர பண்ணிச்சு. ஒரே மாம்சத்தினாலே நம்ம எல்லாரையும் ஒரே தகப்பனுடைய பிள்ளையாய் கொண்டு வந்து சேர்த்துச்சு இல்லையா? ஸோ இது ஒரு பந்தி. இன்னொரு பந்தி, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். அந்த பந்தி எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தி. ஆமென். இன்னொரு பந்தி வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுது. அது எது? கல்யாண வீட்டில் ஒரு பந்தி. அந்த பந்தி எதுக்கு? கொண்டாட்டம். இது வரைக்கும் நான் ஏங்கிட்டு இருந்தேன், இது வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். என் மனவாட்டியை நானே என்ன பண்ணிட்டேன்? இப்போது நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது என்னுடையவளாய் சொந்தமாக, இது வரைக்கும் நான் நிச்சயம் மட்டும்தான் பண்ணி வச்சிருந்தேன், இப்போது சொந்தமாகவே ஆக்கிக்கிட்டேங்க ஒரு பந்தி, கிட்டங்க ஒரு பந்தி. அந்த ஒரு பந்தி, அந்த பந்தி கொண்டாட்டத்தின் பந்தி. இந்த பந்தி கிரயம் கொடுத்த பந்தி, ராபோஜனம், கிரயம் கொடுத்து மீட்ட பந்தி. இன்னொரு பந்தி, சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைத்த பந்தி, வெற்றி பெற பந்தி. இன்னொரு பந்தி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், பாடல், துதி, அது கடைசியில் நடக்கிற பந்தி. அப்போ ஒவ்வொரு பந்தியும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆமென். ஆகவே தான் இதை எப்படி நம்ம அனுசரிக்கிறோங்கிறது தான் விஷயமே இருக்குது. இந்த பந்தியை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், இதை எப்படி பார்க்க போகிறோம், இதை வைத்து இதன் மூலமாக நம்ம அனுபவிக்க போகிறோம். தேவன், நான் அடிக்கடி சொல்கிறது, தேவன் உன்னை செய்ய சொன்னார்னு வச்சுங்களேன், அதில் ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். எதையாச்சும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அதிலும் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் நலமானவைகளை பிடித்து கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் எடுத்து அப்படியே முழுங்கிடுன்னு சொல்லலை. மீனை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் இருக்க ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு முள்ளை மட்டும் சாப்பிடுவீங்களா? என்ன, எதை சாப்பிடுவீங்க? மீனெல்லாம் சாப்பிடுவீங்க தானே?